கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 290வது வேத வினாடி பகுதியினுடைய பதில்களை நாம் பார்த்துவிட்டு 291வது வேத வினாடி பகுதிக்கு நம்ம செல்லுவோம். 290வது வேத வினாடி பகுதியின் தலைப்பு கூட்டாக ஒரு எண்ணில் என்ற தலைப்பின் கீழாக எண்களை கொடுத்துருந்தேன். அந்த எண்களை வைத்து வேதாகமத்தில் அது எங்கே இருக்கிறது என்பதையும் வரிசையாக வார்த்தைகள் எங்கே வருகிறது என்பதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி எண் 8. எண் 8 இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் யார் இரண்டாம் மரணமாகி அக்கினியில் தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு வசனம். வெளிப்படுத்தல் 21 8வது வசனத்தில் பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரகர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர், இவங்கெல்லாம் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது கேட்கப்பட்ட கேள்வி 3. சரிங்களா? இது யாத்திராகமம் 18:21 நம்ம பார்க்கலாம். அதாவது மோசே அவருடைய மாமன் ஆலோசனையோடு கேட்டு நியாயாதிபதிகளை அவர் செலக்ட் பண்ணுறாரு. அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அங்கே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் யாத்திராகமம் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இருந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்கள். சரிங்களா? இந்த 3 குணங்கள் அந்த நியாயாதிபதிகளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட ஒன்று. ஓகே, மூன்றாவது கேள்வி 17 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 21 வசனங்கள். மாம்சத்தின் கிரியைகள், அந்த மாம்சத்தின் கிரியைகளில் 17 வகையான இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். கலாத்தியர் 5 19 21 வரைக்கும். நான்காவது கேட்கப்பட்ட கேள்வி 7. எண் 7 நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும். அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு அருவருப்பான 7 காரியங்களை பற்றி நம்ம அதில் படிக்கிறோம். நீதிமொழிகள் 6 17 19 வரைக்கும். அதில் மேட்டிமையான கண் அப்படின்னு ஆரம்பித்து அது வருவதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 5வது கேட்கப்பட்ட கேள்வி எண் 12 எது அப்படி சொன்னால், நகரத்தின் மதிலில் அந்த கற்கள், அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களில் நம்ம பார்க்கலாம். அந்த புதிய வானம் புதிய பூமி பற்றி அந்த அதிகாரம் சொல்கிறது. அதில் நகரத்து மதில்களுடைய அந்த கற்கள், அதில் உபயோகப்பட்ட கற்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். 12 வகையான கற்கள். சரிங்களா? அடுத்தது 6வது கேட்கப்பட்ட கேள்வி 8 என்ற எண். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வரங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதில் 8 வரங்களை பற்றி வேதம் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது 7வது கேட்கப்பட்ட கேள்வி 19 இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில், அதாவது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க, தற்பிரியராக, சுகபோக பிரியராக அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வருவது பார்க்கலாம். அதில் மொத்தம் 19 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, 8வது கேள்வி 5 இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தில் நம்ம பார்க்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம், அதை நான் வாசிக்கிறேனே. ஆகையால் உபசாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதில் மொத்தம் 5 காரியங்கள் வருவதை நம்ம பார்க்கலாம். ஓகே, 9வது கேள்வி 14 சொன்னால், அன்பை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 13 4-8 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஏன்னா அன்புக்கு பொறாமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து கொண்டே இருந்தோன்னா கடைசியில் அன்பு ஒரு காலம் மொழியாது அப்படிங்கிறது வரைக்கும் மொத்தம் 14 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது கடைசி மற்றும் 10வது கேள்வி 28. இந்த 28 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம். அதில் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று ஆரம்பித்து அங்கே அந்த பிரசங்கி புத்தகத்தினுடைய ஆசிரியர் அழகாக எழுதியிருப்பதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இப்படியாக கூட்டாக ஒரு எண்ணில் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வேத வினாடி பகுதியை நம்ம படித்தோம். எல்லோரும் உற்சாகமாய் கலந்து கொண்டீங்க, நன்றி. இப்பொழுதும் 291வது வேத வினாடி பகுதிக்கு நம்ம செல்லுவோம். 291வது வேத வினாடி பகுதியின் தலைப்பு சிலுவை மரண வேளையிலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனையை அவர் கொடுத்திருக்கிறார்.
வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் நாம் ஆண்டவருடைய பாடுகளை நினைக்க வேண்டும் என்பதில்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக சிந்தின இரத்தம், அவருடைய பாடுகள் எல்லாவற்றையும் நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானிப்பது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தை உருக்கும். இந்த பாவத்தினுடைய வேதனைகள் என்ன என்பது நமக்கு புரியும். தினம் தினம் அவரை தியானிக்கணும். அவருடைய சிலுவை குறித்து நாம் தியானிக்கணும். இந்த நாள் தலைப்பின்படி சிலுவை மரண வேளையிலே அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையே கொண்டு போகப்படும் பொழுது அல்லது அந்த சிலுவை மரணத்தின் போது வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகளை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் போது பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளின் முதல் எழுத்தையும் அந்த வார்த்தைக்கு மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் என்பதையும் நான் சொல்லிவிடுவேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிலுவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சி என்ற வார்த்தையை நான் சொல்லிடுவேன். சிலுவை அப்படிங்கிறதுக்கு 3 எழுத்து, அப்படி தானே? அப்போது சிங்கிற வார்த்தையும் சொல்லிடுவேன். அந்த வார்த்தை 3 எழுத்து அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். நீங்கள் அதை வைத்து அந்த வார்த்தை என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சிலுவை மரண வேளையிலே சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது கேள்விக்கு செல்வோம். தீ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை, அதாவது குரில் தீ. சரிங்களா? குரில் தீல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை, மொத்தம் 5 எழுத்துள்ள வார்த்தை. தீ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் வார்த்தை 5 எழுத்து வார்த்தை. 2வது கேள்வி, க என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை, மொத்தம் 6 எழுத்துக்கள். க என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை, மொத்தம் 6 எழுத்துக்கள். 3வது கேள்வி, மு என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை, மு என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை 4 எழுத்துக்கள் கொண்டது. சரிங்களா? அடுத்தது 4வது கேள்வி, பூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை. பூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை, மொத்தம் 7 எழுத்துக்கள். ஓகே. 5வது கேள்வி, தூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை. தூ அப்படின்னா குரில் தூ. சரிங்களா? தூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை, மொத்தம் 5 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. ஓகே. 6வது கேள்விக்கு செல்வோம். அ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை, மொத்தம் 6 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. 7வது கேள்வி, அ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை, 3 எழுத்து வார்த்தை. சரிங்களா? 8வது கேள்வி, க என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை 7 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. க என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை 7 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. 9வது கேள்வி, க என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை 6 எழுத்து கொண்ட வார்த்தை. க என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை 6 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. சரிங்களா? 10வது கேள்வி, க என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை 4 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. க என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை 4 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. அடுத்தது ஈ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை 3 எழுத்துள்ள வார்த்தை. இது 11வது கேள்வி. ஈ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை 3 எழுத்துள்ள வார்த்தை. அடுத்தது ஈ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை 8 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. ஈ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை 8 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த முதல் எழுத்தையும் அந்த வார்த்தைக்கு எத்தனை எழுத்துக்கள் என்பதையும் நான் போடுவேன். அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை யூடியூப்பில் பார்த்து நீங்கள் பதில் கொடுக்க விரும்புகிறவங்க யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அதை நான் போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் பதிலளிக்கணும். சரிங்களா? சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய அன்பை நம்ம நினச்சி பார்த்து அவருக்காக வாழணும். அது நம்முடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.